கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் காலவெளியிலே 16/1/2026 வாழ்த்துக்களுடன் இந்த நாளுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைபடுவாராக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். He has made everything beautiful in its time. ஆண்டவருடைய செயல்பாடுகள் ஆச்சரியமானது. நேர்த்தியாய் அழகாக செய்கிறவர் தொடர்ந்து நேர்த்தியாய் சகலவற்றையும் செய்து முடிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை படட்டும். நாம் வேதத்திலிருந்து ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து, ஆண்டவருடைய காரியங்கள் எவ்விதமாய் ஆராயப்பட முடியாதவைகளை காணப்படுகிறது, எவ்வளவு ஆச்சரியமாய் சகலவற்றையும் செய்கிறார் என்பதை குறித்து வேதத்தின் வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்கலாம். சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. How many are your works, O Lord, in wisdom you made them all, the earth is full of your creatures. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் ஞானமாய் சிறப்பாய் செய்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். He has done everything well. நேர்த்தியாய் அழகாய் சிறப்பாய் நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். The depth of the riches of the wisdom and knowledge of God, how unsearchable his judgments and his paths beyond tracing out. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவர் மிக அழகாய் சகல காரியங்களும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சிறப்பாய் செய்வதற்கு, தொடர்ந்து சிறப்பாய் காணப்படுவதற்கு கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பிதாவே, இந்த புதிய நாள் காலவேளையிலும் அந்த ஜெபத்தை என்னோடு செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சகலவற்றையும் நேர்த்தியாய் சிறப்பாய் அழகாய் செய்து, ஹல்லேலூயா, அதனதன் காலத்திலே அழகாய் செய்து முடியும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.